ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நான் செஞ்ச பானிபூரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உருளைக்கிழங்கு 3 எடுத்துக்கிறேன். அதை வந்து குக்கரில் டபுளாக கட் பண்ணி போட்டுட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அது தோல் நீக்கிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த சாறு ரெடி பண்ணிடலாம். புதினா கொத்தமல்லி ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸி ஜாரில். கூடவே புளி அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த வாட்டரை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு கூட கொஞ்சோண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டு இந்த தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் இருக்கிற பானிபூரி வாங்கிக்கோங்க. அதை வந்து நல்லா போட்டு வறுத்து எடுத்திங்கன்னா நல்லா புஃப்னு வந்துடும். இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்மளோட பானிபூரி ரெடி. இதை வந்து நடுவில் ஓட்டை போட்டு நடுவில் அந்த உருளைக்கிழங்கு வச்சு அப்படியே அந்த மின்ட்டு தண்ணியை ஊற்றி சாப்பிட்டோன்னா அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குட்டீஸ்க்கு இது ரொம்பவே ஃபேவரட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும்.